தீபாவளி பண்டிகைக்காக ஒருத்தர் தன்னுடைய வீட்ட கிளீன் பண்ணிட்டு இருக்கும்போது ரூ. 2000 நோட்டுகள் கிடைச்சிருக்கு. சோ இதோடைய மதிப்பு 2,00,000 அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ரூ. 2000 நோட்டு செல்றது கிடையாது. சரி, இப்போ இது எப்படி சேஞ்ச் பண்ணலாம்? சேஞ்ச் பண்ண முடியுமா? முடியாதா? தெரிஞ்சுக்கலாமா? ரெடிட் தளத்துல ராகுல் குமார் அப்படின்றவர் தான் இந்த பதிவை போட்டிருக்காரு. அதாவது தீபாவளிக்காக அவங்க வீடெல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்கும்போது 2,00,000 மதிப்பிலான ரூ. 2,000 நோட்டுகள் கண்டுபிடிக்கிறத பத்தி அவர் ஷேர் பண்ணியிருக்காரு. இந்த பதிவு இப்போ இணையத்துல வைரல் ஆகிட்டு இருக்கு. அதை பத்தி மேலும் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பண இழப்பு காலத்துல என்னுடைய அப்பா இதை வச்சிருக்கலாம். சோ இந்த விஷயத்தை பத்தி இன்னும் அவங்களுக்கு நான் தெரியப்படுத்தல. அடுத்து என்ன பண்றது அப்படின்னு யாராவது எனக்கு ஒரு ஆலோசனை கூறுங்களேன் அப்படின்னு அவர் பதிவிட்டிருக்காரு. அதோட கண்டுபிடிக்கப்பட்ட ரூ. 2,000 நோட்டுகளுடைய புகைப்படத்தையும் அவர் ஷேர் பண்ணியிருக்காரு. சோ இந்த பதிவு வைரல் ஆனதை தொடர்ந்து இதுக்கு நிறைய கமெண்ட்ஸ் குவிஞ்சு வந்திருக்கு. சரி, இப்போ ரூ. 2,000 நோட்டுகளை இப்போ மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடந்த 2016 வருஷம் பண மதிப்பு இழப்பு நடவடிக்கைக்கு அப்புறமா அறிமுகப்படுத்தப்பட்ட ரூ. 2,000 நோட்டுகள் 2023 வருஷத்துல புழக்கத்திலிருந்து திருப்பி பெறப்பட்டுச்சு. 2023 அக்டோபர் 7ஆம் தேதிக்கு அப்புறம் சாதாரண வங்கி கிளைகள்ல இந்த ₹2,000 நோட்டை சேஞ்ச் பண்ண முடியாது. ஆனா பொதுமக்கள் கிட்ட மீதம் இருக்கிற நோட்டுகளை மாத்திக்க இந்திய ரிசர்வ் வங்கி, அதாவது RBI தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்துட்டு தான் இருக்காங்க. சோ இப்போ ₹2,000 நோட்டை நீங்க சேஞ்ச் பண்ண விரும்புனீங்கன்னா நான் சொல்ற முறைகளை ஃபாலோ பண்ணி நீங்க மாத்திக்கலாங்க. RBI வழிகாட்டுதல்களின்படி நாடு முழுக்க இருக்கிற 19 ரிசர்வ் வங்கியின் வெளியீட்டு அலுவலகங்கள்ல ரூ. 2,000 நோட்டுகளை நேரடியா போய் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஒரு நபர் ஒரு நேரத்துல 20,000 வரைக்கும் மாத்திக்க அனுமதி இருக்கு. சோ பேங்க்ல மாற்றுவதற்கான காலக்கெடு 2023 அக்டோபர் 7ஆம் தேதியோட முடிவடைஞ்சது. சோ ரிசர்வ் வங்கி அலுவலகங்கள்ல மாத்துறதுக்கு இதுவரைக்கும் எந்த ஒரு இறுதி காலக்கெடுவையும் அறிவிக்கப்படல அப்படின்னு சொல்றாங்க.